அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விளையாட்டுத்துறையை கல்வித்துறைக்கு சமமாக உயர்த்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசில் ஒவ்வொரு அமைச்சர்களும் துறை சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நிறைய களப்பணிகளை செய்து வருவதை ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். தற்பொழுது செய்தியாளர்கள் சந்தித்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, விளையாட்டுத்துறையை கல்வித்துறைக்கு சமமாக உயர்த்த வேண்டும் என்று முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். இளைஞர்கள் மத்தியிலே போதை பழக்கம் அதிகமாக இருப்பதால் பெண்கள் பாதுகாப்பிற்கு அது அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் செய்தியாளர் சந்திப்பிலே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். போதை பழக்கத்தால் பெண்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் இருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போய் கண்டிப்பாக உறுதியாக சென்னையில் எப்படி நேரு ஸ்டேடியம் உலகத்தரத்தில் இருக்கும், உலகத்தரத்தில் அது அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போக இன்னொரு ஆய்வை மேற்கொண்டு இருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஏரியால ஒரு உலகத்தரத்திலான ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ் அகாடமிஸை உருவாக்கணும். கிராமப்புறத்தில் இருக்கவங்க, ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் விளையாடணும்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கிரவுண்டை உருவாக்கணும்னு எல்லா ஆய்வுகளையும் மேற்கொண்டு இருக்கோம். கூடிய விரைவில் எங்களுடைய ஆய்வை மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்து அவருடைய ஒப்புதலுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு புதிய ஸ்போர்ட்ஸ் பாலிசியை கூடிய விரைவில் அறிவிப்பார். அதற்கு பிறகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையுடைய ஆய்வு கலெக்டர் ஆபீஸ்ல நடந்துச்சு. பொதுவாக நெடுஞ்சாலை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு ரோடு போறது மட்டும்தான் ஒரு வேலையா மட்டும் ஒரு போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கும், நேஷனல் ஹைவேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கார்பரேஷன்ல இருக்க ரோட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமான சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் நடக்குது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து உடனடியாக ஆய்வை மேற்கொண்டு சொன்னாரு. அதுல அதிர்ச்சியா இருக்கக்கூடிய டேட்டா ஆய்வு என்னன்னா, கிட்டத்தட்ட 18,000 பேர் போன்ற வருஷம் இறந்திருக்காங்க சாலை விபத்துக்களால மட்டும். மிகப்பெரிய துயர செய்தி. கொரோனா காலத்தில் கூட இவ்வளவு பெரிய மக்கள் இறந்ததில்லை. ஒவ்வொரு வருடமும் 18,000 மக்கள் சாலைகள்ல, தமிழக நெடுஞ்சாலைகள்ல விபத்துகளால ஆக்சிடென்ட்ஸ் நடந்து இறக்குறாங்க. இது மிகப்பெரிய, இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு இறப்பு சதவீதம். இதை எப்படி குறைக்கணுங்கிறதா முக்கியமான ஆய்வு. பாலங்கள் கட்டுறோம், ஸ்டேட் ஹைவேஸை 4 வழிச்சாலைகளா மாற்றுறோம், 4 லைனை 6 லைனா மாத்துறோம். ஆனா